Hello guys, welcome to RS Terracotta Jewelry. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான். அம்பானி வெட்டிங்ல நம்ம ஜோதிகா மேம் வேர் பண்ணியிருந்த அந்த ஜுவல்லரி செட்டை நம்ம டெரகோட்டால எப்படி ரிப்ளிகா பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான பெண்டன்ஸ், இயரிங்ஸ், அதுக்கப்புறம் பீட்ஸ் இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி காய வச்சு பேக்கிங் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ்லேருந்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கோல்டு பேஸ் இது ஜுவல்லரி வந்து நீங்கள் அந்த பிக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த கோல்டு கலர் ரிச்சான கோல்டு வர்றதுக்கு நான் எல்லோயிஷ் கோல்டு, ஆன்டிக் கோல்டு அண்ட் கோல்டு பிரான்ஸ் இந்த 3 கலரையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் இப்போ பெண்டன்ட்டில் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கலர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிச்சான கலர் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஃபினிஷிங் கிடைக்கணும்னா நீங்கள் அந்த கோல்டு கலரே வந்து நீங்கள் பேஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லுக் வைஸ் வந்து எக்ஸாக்டாக இமிடேஷனை ரிப்ளிகா பண்ண மாதிரி இருக்கும். அதனால இந்த கோல்டை நான் இப்போது பீட்ஸு, பெண்டன்ஸு, அதுக்கப்புறம் இயரிங்ஸில் பேஸ் கோட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சைட்ஸ்லேயும் கவர் பண்ணிக்கணும், பேக் போர்ஷன்லேயும் கவர் பண்ணிடணும், சேம் சைட் ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம நீட்டாக பெயிண்ட் பண்ணிடணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கோட் நம்ம கோல்டு எல்லாத்துலேயுமே பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு வார்னிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரியை நம்ம ரிப்ளிகா பண்ணுறோம். ஸோ ரிப்ளிகா பண்ணும்போது நம்ம எப்போவுமே டெரகோட்டா பேஸாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மேலே இருக்கிற அந்த எம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது ஸ்டோன்ஸு, செயின்ஸு இது எல்லாமே வந்து நம்ம வெளியில் வந்து சோர்ஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் லுக்கு, அதோட லுக்கு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ வந்து இந்த இயரிங்ஸ்லேயும் நான் சேர்த்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் கோல்டு லுக் வந்து நமக்கு கிடைக்கணும். அதுக்கு நான் எல்லா இடத்துலையும் ஒரு இடம் விடாமல் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே நான் வார்னிஷ் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வார்னிஷ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஸ்டோனோட குவாலிட்டி குறையாது அண்ட் விசிபிளாக இருக்கும்போது அது நல்ல கிளாஸியாக இருக்கும். அது வந்து நீங்கள் மேலே வார்னிஷ் பண்ணும்போது பேச்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அந்த ஸ்டோன்ஸை வந்து ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், என்னோடய இயரிங்ஸு, அதுக்கப்புறமா பீட்ஸில். இப்போ அதை சுற்றி நான் வந்து கோல்டு செயின் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறது B6000 இல்லைனா B7000 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி பாண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து சீக்கிரமாக கலண்டு வந்துடாது, நல்லாவே ஸ்டிக் ஆகிக்கும். நம்ம பீட்ஸ் மேலே வந்து இதை ஒட்டிட்டு தேவையான அளவு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் தான், சேம் ஸ்டெப்பை நான் இப்போ எல்லா பீட்ஸ்க்கும் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லாத்துலேயுமே ஸ்டோன் செயின் ஒட்டிட்டேன், இன்க்ளூடிங் இயரிங்ஸு. இதுக்கப்புறமா நம்ம பெண்டன்ட்லேயே அதே மாதிரி தான் பண்ணிவிட்டு இப்போது அடிஷ்னலாக வந்து குந்தன் ஸ்டோன்ஸு இது வந்து உங்களுக்கு எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயும் கிடைக்கும். நான் இதே சேம் B6000 இல்லை 7000 வச்சு யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக், இந்த பென் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதனால் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ரவுண்ட் ஷேப் சர்ச் பண்ணேன், பட் எனக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கல. அதனால நான் திலகம் ஷேப்லேயே வந்து வாங்கிட்டேன். இப்போது இதை நான் சுற்றி டபுள் லேயரில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மேலேயும் டாப்லேயும் அதே மாதிரி தான் ஸ்கொயர் பீட்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் வந்து நான் 1 by 1 இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அடுத்த பீடை வந்து நான் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 by 1 கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இதை டிசைன் பண்ணும்போதே எப்படி பண்ணியிருந்தேன்னா அது ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் அந்த ஐபின்ஸை வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனல் ஃபினிஷிங் வந்து பண்ண முடியுங்கிறனால ஈஸியாக இருந்தது. இப்போ 2 சைடுக்கான செயின்ஸையும் வந்து நம்ம பீட்ஸை கனெக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை வந்து நம்ம இந்த பெண்டன்ட்டில் கனெக்ட் பண்ணணும். அதே சேம் மெத்தடில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ப்ளையரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே ஃபார்ம் பண்ணதுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எக்ஸாக்டாக நமக்கு அந்த ரிப்ளிகா டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. பார்க்கறதுக்கு டெரகோட்டான்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவு ஒரு பக்காவான செட்டுங்க. சூப்பராக நம்மளோட செட்டை ரீக்ரியேட் பண்ணியாச்சு. ஜோ மேமோட செட்டை வந்து அப்படியே நம்ம டெரகோட்டாவில் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இது நம்ம கஸ்டமர் ஆர்டருக்காக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங். தேங்க்யூ.